வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்னைக்கு டெட்டு பேப்பர் 1க்கான என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் போன கிளாஸ் விட்டு போனதை இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். நமக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேருந்து 30 கொஷின் இருக்குது, ஓகேங்களா? மிஸ் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு 20-25 கொஷின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இதை பார்க்கலாம் வாங்க. அதனுடைய கண்டினியூ, ஓகேங்களா? வகுப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கொஷின் பாருங்க. நிலம், நீர், காற்று ஆகியவை உயிரற்ற காரணி. என்னது? உயிரற்ற காரணி. அதாவது பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று ஆகியவை உயிரற்ற காரணி. உயிரற்ற காரணி. மகரந்தத்தூள் சூழ்முடியை அடைவதால் கருவுறுதல் நடைபெறுகிறது. அப்போ மகரந்தத்தூள் சூழ்முடியை அடைவதால் கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கருவுறுதலுக்கு பிறகு சூலகம் கனியாக மாறுது. கருவுறுதலுக்கு பிறகு சூலகம் கனியாக மாறுகிறது. கருவை சுற்றியுள்ள சூலக உறையில் சேமிக்கப்படுவது உணவு. அப்போ கருவை சுற்றியுள்ள சூலக உறையில் சேமிக்கப்படுவது உணவு. சேமிக்கப்படுவது உணவு. பாருங்க, சதைப்பகுதிக்குள் விதைகளாக மாறி பொதிந்திருப்பது சூழ்கள். சதைப்பகுதிகளில் விதைகளாக மாறி பொதிந்திருப்பது சூழ்கள். மகரந்தத்தூள் சூலக முடியை அடைவது மகரந்த சேர்க்கை. அப்போ மகரந்தத்தூள் சூலக முடியை அடைவது மகரந்த சேர்க்கை. மகரந்தத்தூள் சூலக முடியை அடைவது மகரந்த சேர்க்கை. ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தூள் அந்த மலரின் சூலக முடியை அடைவதால் அது தன்மகரந்த சேர்க்கை. அப்போ பாருங்க, ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே மலரின் சூலக முடியை அடைவதால் அதற்கு தன்மகரந்த சேர்க்கை. அப்போ ஒரு மலர் அதே மரத்தில் இருக்கிறவுடைய மலரில் அந்த மகரந்தத்தூள் சூலக முடியை அடைஞ்சால் அதுக்கு தன்மகரந்த சேர்க்கை. ஒரு பூவின் மகரந்தத்தூள் அதே இனம் சார்ந்த மற்றொரு சூழ்முடியை, இவர் முக்கியமானது, மற்றொரு சூழ்முடியை அடைவது அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கை. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை. அப்போ காற்றின் மூலம் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை எதுன்னு கேட்டாங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை. அப்போ காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எதுன்னு கேட்டாங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை. விதை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சில காரணிகளால் எடுத்து செல்லப்படுவது விதை பரவுதல். அப்போ விதை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சில காரணிகளால் எடுத்து செல்லப்படுவது விதை பரவுதல் எனப்படும். பாருங்க, அடுத்தது ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம் போன்ற தோன்றிய இடம் இந்தியா. அப்போ ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம் தோன்றிய இடம் இந்தியா. இலவம்பஞ்சு, முருங்கை, எருக்கு போன்றவை காற்றின் மூலம் பரவுகிறது. அப்போ காற்றின் மூலம் பரவுது. என்னென்ன பரவுது? இலவம்பஞ்சு, முருங்கை, எருக்கு போன்றவை காற்றின் மூலம் பரவுது. தென்னை, ஆகாயத்தாமரை, அல்லி, தாமரை இது எல்லாமே நீரின் மூலம் பரவுது. இது எதில் பரவுது? நீரின் மூலம் பரவுது. தென்னை, ஆகாயத்தாமரை, அல்லி, தாமரை போன்றவை நீரின் மூலம் பரவுகிறது. வெண்டை, உளுந்தை, காரமணி, பால்சம், பயிறு வகைகள் போன்றவை வெடித்து பரவுகிறது. இது எல்லாமே என்ன பண்ணுது? வெடித்து பரவுகிறது. நாயுருவி, புல் நெருஞ்சி போன்றவை பறவைகள் மூலம், அதாவது விலங்கின் மூலம் பரவுகிறது. அதாவது நாயுருவி, புல், நெருஞ்சி போன்றவை விலங்கின் மூலம் பரவுது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. பெருமரங்கள் பறவைகளின் எச்சத்தில் உள்ள விதைகள் மூலம் பரவுகிறது. இப்போ பெருமரங்கள் பறவைகளின் எச்சத்தில் மூலம் விதைகள் பரவுகிறது. முதல்நிலை உற்பத்தியாளர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா தாவரங்கள். முதல்நிலை உற்பத்தியாளர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா தாவரங்கள். முதல்நிலை உற்பத்தியாளர்கள் தாவரங்கள். பூச்சிகளால் கவரப்படும் பூவின் பகுதி. பூச்சிகளால் கவரப்படும் பூவின் பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகரந்தத்தூள். விலங்குகள் ஊருக்குள் வர காரணம். விலங்குகள் ஊருக்குள் வர காரணம் வாழிடங்கள் சுருங்குதல். சென்னை மாவட்டத்தில் உள்ள
மான்கள் பூங்கா உள்ள இடம் கிண்டி. மான்கள் பூங்கா உள்ள இடம் கிண்டி. காஞ்சிபுரத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல். அப்போ காஞ்சிபுரத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல். யானை காட்டெருமை சரணாலயம் அமைந்துள்ள இடம் யானை காட்டெருமை சரணாலயம் அமைந்துள்ள இடம் முதுமலை. புலி சிறுத்தை சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஆனைமலை. எந்த மலை? ஆனைமலை. வெள்ளை புலி நரி குரங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம். அதை பார்த்தீங்கன்னா அண்ணா உயிரியல் பூங்கா எங்கே இருக்குன்னா வண்டலூர். அண்ணா உயிரியல் பூங்கா எங்கே இருக்கு? வண்டலூரில் இருக்குது. காஞ்சிபுரம் இருக்கிறதுலையே மிகப்பெரிய உயிரியல் பூங்கா இதுதான். இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய பூங்கா இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய பூங்கா 66. இந்தியாவில் உள்ள மொத்த வனவிலங்கு பாதுகாப்பு எத்தனை இருக்குன்னா 17 இருக்குது. இந்தியாவில் உள்ள மொத்த வனவிலங்கு பாதுகாப்புகள் 17 இருக்குது. அப்போ இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய பூங்கா எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 66. இந்தியாவில் உள்ள மொத்த வனவிலங்கு பாதுகாப்புகள் எத்தனை இருக்குன்னா 17. பாருங்கள், இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பிற்காக ஏற்பட்ட முதல் பூங்கா எது அப்படின்னா கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவுடைய தோற்றுவிக்கப்பட்ட முதல் பூங்கா. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. இந்த கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் உத்தராஞ்சல், அதாவது உத்தரகாண்டு. எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் தான் இந்த கார்பெட் தேசிய பூங்கா இருக்குது. SPCA சொசைட்டி ஃபார் த ப்ரிவென்சி ஆஃப் த கர்ச்சுல் ஆஃப் அனிமல்ஸ் என்பது விலங்குகள் வதை தடை சட்டம். விலங்குகள் வதை தடங்க சட்டம். அடுத்து பாருங்கள், கீழ்காடுகளின் அதிகமாக காணப்படும் விலங்கு சிங்கம். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. சிங்கம் இருக்கக்கூடிய ஒரே தேசிய பூங்கா எதுனா கீர் தேசிய பூங்கா. சிங்கம் இருக்கக்கூடிய ஒரே தேசிய பூங்கா கீர் தேசிய பூங்கா. இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. புலிகள் சரணாலயம் உள்ள இடம் முண்டாந்துறை. புலிகள் சரணாலயம் உள்ள இடம் முண்டாந்துறை. இந்திய காட்டுவாழ் உயிரினங்கள் வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய காட்டுவாழ் உயிரினங்கள் வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. 1952. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 33. வனவிலங்கு வார விழா தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972 தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. தேசிய வனவிலங்கு உயிர்வாழ் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1983. தேசிய வனவிலங்கு உயிர்வாழ் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1983. தேசிய பூங்கா மற்றும் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோளங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய பூங்கா மற்றும் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோளங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. பட்டாம்பூச்சி முழு வளர்ச்சியை அடைய கடக்க வேண்டிய பருவம். பட்டாம்பூச்சி முழு வளர்ச்சியை அடைய கடக்க வேண்டிய பருவங்கள் மொத்தம் 4 பருவம். அதாவது பார்த்திங்கன்னா முட்டை பருவம், புழு பருவம், கூட்டு பருவம், முழு வண்ணத்து பூச்சி. முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், முழு வண்ணத்து பூச்சி. பட்டாம்பூச்சி முட்டையிடும் இடம் இலையின் அடிப்பகுதி. பட்டாம்பூச்சி முட்டையிடும் இடம் இலையின் அடிப்பகுதி. வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கம், அதாவது பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலம். வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலம் அஸ்ஸாமு, சிக்கிம். 2 மாநிலம். வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலம் அஸ்ஸாமு, சிக்கிம். உலகிலேயே மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி அலெக்சாண்ட்ரியா குயின். உலகிலேயே மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி அலெக்சாண்ட்ரியா குயின். அலெக்சாண்ட்ரியா குயின் காணப்படும் நாடு நியூ கினியா. அலெக்சாண்ட்ரியா குயின் காணப்படும் நாடு நியூ கினியா. அலெக்சாண்ட்ரியா குயினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர். வண்ணத்து பூச்சியின் சுவை உணரும் உறுப்புக்கள் அதன் கால்களில் உள்ளது. வண்ணத்து பூச்சியின் சுவை உணர்வு உறுப்புக்கள் அதன் கால்களில் உள்ளது. எதில் இருக்குது?
அதன் கால்களில் உள்ளது. வண்ணத்து பூச்சிக்கு கண் இமைகள் இல்லை. வண்ணத்து பூச்சிக்கு கண் இமைகள் இல்லை. நிறம், சத்தம், உடல் அசைவு வாயிலாக வண்ணத்து பூச்சி கருத்துக்களை பரிமாறுகிறது. அப்போ கருத்துக்களை எப்படி பரிமாறுது? நிறம், சத்தம், உடல் அசைவு வாயிலாக வண்ணத்து பூச்சி கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறது. சமுதாய பூச்சிகள் என அழைக்கப்படுவது சமுதாய பூச்சிகள் என அழைக்கப்படுவது தேனீக்கள். அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சி தேனீக்கள். அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சி தேனீக்கள். தேன்கூட்டில் காணப்படும் தேனீக்களின் எண்ணிக்கை 2. ராணி தேனியினுடைய ஆயுட்காலம் 2 ஆண்டு. ராணி தேனியின் ஆயுட்காலம் 2 ஆண்டு. ஆண் தேனீக்களை விட வேலைக்கார தேனி சிறியவை. அப்போ ஒரு தேன்கூட்டில் 3 தேனீக்கள் காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண் தேனி, 2 பார்த்தீங்கன்னா ராணி தேனி, 3 வேலைக்கார தேனி. இப்போ 3 வகை தேனீக்கள் காணப்படும். ஓகேங்களா? ஆண் தேனி அப்படி பார்த்தீங்கன்னா விதையை, அதாவது உணவுகளை சேகரிப்பு தான் அதனுடைய, அதாவது தேனீ பூக்களை உற்பத்தி செய்கிறது தான் ஆண் தேனி. ராணி தேனி ஒரே ஒரு கூட்டில் ஒரு தேனி மட்டும்தான் இருக்கும். அதனுடைய வேலையை முட்டை இடுறது மட்டும்தான். வேலைக்கார தேனி தான் அனைத்து வகையான வேலையும் செய்யக்கூடியது. தேனை சேகரிக்கிறது, தேன் கூட்டை கட்டுறது எல்லாமே வேலைக்கார தேனி தான். அப்போ ஒரு கூட்டில் இருக்கக்கூடிய தேனி 3: ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனி. அதில் பாருங்கள், ராணி தேனியினுடைய ஆயுட்காலம் 2 ஆண்டுகள். ஆண் தேன்களை விட வேலைக்கார தேனி சிறியவை. தேனீக்கள் தனது இறக்கைகளை நொடிக்கு 18,000 தடவை வேகமாக அசைக்கிறது. இனப்பெருக்கம் செய்ய திறனற்ற ஒரு பெண் தேனி வேலைக்கார பெண் தேனி. மிகவும் சுறுசுறுப்பான வேலைக்கார தேனியினுடைய ஆயுட்காலம் 28 முதல் 38 நாட்கள் வரை. 28லிருந்து 38 நாட்கள் வரை. இனப்பெருக்கத்திற்கு மட்டும் பயன்படும் தேனி ஆண் தேனி இனப்பெருக்கத்திற்கு மட்டும் உதவுகிறது. உயர் ஊட்ட மதிப்பு கொண்டது தேனு. பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, குடல் புண் போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுவது தேனு. அதை பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, குடல் புண் போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுவது தேனி. 20 லட்சம் பூக்களின் தேனீக்கள் சேகரித்து தேனினுடைய அளவு 450 கிராம். எவ்வளவு? 450 கிராம். ஒரு கிலோகிராம் தேனியில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. அப்போ ஒரு கிலோகிராம் தேனியில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. இது 2 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான். ஒரு கிலோகிராம் தேனியில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. தென் மாநிலங்களில் தேன் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு. அதாவது பார்த்தீங்கன்னா, தென் மாநிலங்களில் தேன் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு. ஆண்டுதோறும் 25 மில்லியன் கிலோவிற்கு மேலாக தேன் எடுக்கப்படும் இடம் மார்த்தாண்டம். அப்போ பாருங்கள், ஆண்டுதோறும் 25 மில்லியன் கிலோவிற்கு மேலாக தேன் எடுக்கப்படும் இடம் மார்த்தாண்டம். அது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. மார்த்தாண்டம் எங்கே இருக்குது? கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 61 சுறுசுறுப்பு கூட்டு முயற்சி தலைமைக்கு கட்டுப்படுதலுக்கு சான்று தேனி. சுறுசுறுப்பு கூட்டு முயற்சி தலைமைக்கு கட்டுப்படுதலுக்கு சான்று தேனி. வண்ணத்து பூச்சிக்கு இறக்கைகளும் உடல் உறுப்புகளும் தோன்றும் பருவம் 3ஆம் பருவம். எத்தனை பருவம்? 3ஆம் பருவம். காற்று மண்டலத்திற்கு மேலே பறந்து விரிந்த பகுதி விண்வெளி. காற்று பகுதிக்கு மேலே உள்ள பகுதி, பறந்து விரிந்த பகுதிக்கு பேர் விண்வெளி. முதல் இந்திய ரஷ்ய ஸ்புட்னி செயற்கைக்கோள்
அனுப்பிய ஆண்டு 1957. அப்போ உலகிலேயே முதல் செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு எதுனா ரஷ்யா. உலகிலேயே முதலில் செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு ரஷ்யா. எந்த ராக்கெட்னா ஸ்புட்னிக் அப்படிங்கிற செயற்கைக்கோள் தான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள். அது எப்போ விண்ணில் செலுத்தினாங்கன்னா 1957. அடுத்து பாருங்கள் ISRO. ஓகேங்களா, ISRO எப்போ உருவானதுன்னு கேட்டாங்கன்னா 1969. 1969 ISRO நிறுவனம் அமைந்துள்ள இடம் கர்நாடகா இதில் பெங்களூரில் தான் அதனுடைய தலைமையகம். ISROனுடைய தலைமையகம் பெங்களூர். நம் நாட்டின் ராக்கெட் ஏவும் தளம் ஸ்ரீஹரிகோட்டா எங்கே இருக்குதுன்னா ஆந்திராவில் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா எங்கே இருக்கு? ஆந்திராவில் இருக்குது. இந்தியாவின் முதலில் அனுப்பிய செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. என்னப்பட்டா? ஆரியப்பட்டா தான் முதலில் செலுத்திய செயற்கைக்கோள். ஆரியப்பட்டா வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட ஆண்டு 1975. 1975. இந்த இது பாருங்கள் ரொம்ப முக்கியம். உலகிலேயே முதல்ல செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு ரஷ்யா. ஆண்டு எப்போனா 1957. எந்த வகை செயற்கைக்கோள்னு கேட்டாங்கன்னா ஸ்புட்னி செயற்கைக்கோள். ISRO என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையம். ISRO என்பது இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம். ISRO நிறுவப்பட்ட ஆண்டு 1969. ISROனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. நம் நாட்டில் ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா, அது ஆந்திராவில் இருக்குது. இந்தியா முதலில் அனுப்பிய செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட ஆண்டு 1975. பல நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்த இந்திய வானவில் அறிஞர் யாருன்னா ஆரியப்பட்டர் பாஸ்கர். இவர் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த இந்திய வானியல் அறிஞர். மனிதனால் விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட விலங்கு எதுனா லைக்கா என்ற நாய். லைக்கா என்ற நாய் தான் முதல்ல விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விலங்கு. அப்போ மனிதனால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு எதுனா லைக்கா என்ற நாய். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னா யூரிகாரின். யூரிகாரின் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். யூரிகாரின் விண்வெளிக்கு சென்ற ஆண்டு 1961. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் நம்ம ஆளுங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. இந்திய விண்வெளிக்கு சென்ற விண்வெளி பெண் ஆய்வாளர் யாருன்னா கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம். இப்போ லேடிஸ் 2 பேர், கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம். அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர்னு கேட்டாங்கன்னா ராகேஷ் சர்மா. இந்திய வம்சவழி விண்வெளி பெண் ஆய்வாளர் யாருன்னா 2 பேர், ஒன்று கல்பனா சாவ்லா, இன்னொன்று சுனிதா வில்லியம். பாருங்க, அடுத்தது 78. நீல் ஆம்ஸ்டாங், எட்வின் ஆல்ட்ரன், மைக்கேல் காலின்ஸ் போன்றவை அமெரிக்க விண்வெளி ஆய்வாளர். நீல் ஆம்ஸ்டாங், எட்வின் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் போன்றவர் அமெரிக்க விண்வெளி ஆய்வாளர். முதலாக நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் ஆகியோர் நிலவில் கால் வைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 1969 தான் முதல்ல நிலவில் காலை வைக்கிறாங்க. காலை வச்சவர் யாருன்னா நீல் ஆம்ஸ்டாங் தான் ஃபஸ்ட்டு. நீல் ஆம்ஸ்டாங் தான் ஃபஸ்ட்டு நிலவில் காலை வைக்கிறாரு. 2வது எட்வின் ஆல்ட்ரின், 3வது தான் மைக்கேல் காலின்ஸ். அப்போ நிலவில் முதல்ல காலை வச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீல் ஆம்ஸ்டாங் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் 2வதாக காலை வச்சவர் இவர் தான். ஆனால் முதல்ல காலை வச்ச பேர் தான் இந்த பேர் தான் நிலவில் முதல்ல காலை வச்சவன் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்திய மனிதனை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்தி அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எதுனா சந்திராயன் 1. நிலவுக்கு அனுப்பிய நம்ம இந்தியாவிலேருந்து நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் எதுனா சந்திராயன் 1. பாருங்கள், நிலவை குறித்து நமது அறிவை மேம்பாட்ட சந்திராயன் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். சந்திராயன் 1 விண்ணில் அனுப்பப்பட்ட நாள் எப்போனா அக்டோபர் 22, 2008. அக்டோபர் 22, 2008 தான் சந்திராயன் 1, அதாவது நிலவுக்கு நம்ம செயற்கைக்கோள் அனுப்பின ஆண்டு.
அக்டோபர் 2 அக்டோபர் 22 2008. நிலவில் தண்ணீர் இருப்பதாக கண்டறியும் செயற்கைக்கோள் எதுனா சந்திராயன் 1. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவு. நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கிச்சுன்னா எடுத்துக்கொள்ளும் கால அளவு 27.32. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சவழி பெண் கல்பனா சாவ்லே. கல்பனா சாவ்லே தான் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சவெளி பெண் கல்பனா சாவ்லே. நீர் சூடேற்றி மெதுவாதும் வேகம் குளிர்ந்து மழையாகவும் பொழிந்து மறுபடியும் பூமிக்கு திரும்புதல். இதுக்கு பேர் நீர் சுழற்சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 87. உலகில் இயற்கையில் கிடைக்கும் பொருள்களுக்கு 3 நிலைகளும் காணப்படுவது நீர் தான். அப்போ உலகில் இயற்கையில் கிடைக்கும் பொருள்களில் 3 நிலையிலும் காணப்படுவது நீர் மட்டும்தான். அதாவது திட, திரவ, வாயு 3 நிலையிலும் காணப்படுவது நீர் மட்டும்தான். சுவையான நீர் நிறமற்றது, மணமற்றது. அப்போ சுவையான நீர் நிறமற்றது, மணமற்றது. மேகங்கள் மிகுந்த குளிர்ச்சியின் காரணமாக பெய்யும் மழை ஆலங்கட்டி மழை. அப்போ மேகங்கள் மிகுந்த குளிர்ச்சியின் காரணமாக பெய்யும் மழை ஆலங்கட்டி மழை. என்ன மழை? ஆலங்கட்டி மழை. நீர் ஒரு சர்வ கரைப்பான். ஆழம் அதிகரித்தால் நீரின் அழுத்தம் அதிகரிக்கும். அப்போ ஆழம் அதிகரித்தால் நீரினுடைய அழுத்தம் அதிகரிக்கும். நீரின்றி அமையாத உலகம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீரின்றி அமையாத உலகம் என்று கூறியவர் வள்ளுவர். பூமியில் உள்ள மொத்த நீரின், அதாவது கடல் நீரினுடைய சதவீதம் எவ்வளோனா 97.3%. குடிப்பதற்கு பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. குடிப்பதற்கு பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. கடலை தவிர நீர்நிலையில் காணப்படும் நீரினுடைய விகிதம் எவ்வளோனா 2.7%. இயற்கையின் அற்புதமான படைப்புகளில் ஒன்று நீர். பண்டைய காலத்தில் நீரை கொடையாக கொடுப்பதை நற்செயல் என்று கருதினர். பண்டைய காலத்தில் நீரை கொடையாக கொடுப்பதையே நற்செயல் என்று கருதினர். இனி வருங்காலம் சிறந்த காலமாக விளங்க தேவையான வளம் நீர்வளம். அப்போ இனி வருங்காலங்கள் சிறந்த காலமாக விளங்க தேவையான வளம் நீர்வளம். உலக நீர் நாள் அன்னைக்கு மார்ச் 22. உலக நீர் நாள் மார்ச் 22. மனித நாகரிகம் அனைத்தும் வளர்ந்த இடம் ஆற்றங்கரை. நீர் ஒரு பொது உடைமை. காற்றுக்கு எடை அழுத்தம் உண்டு. காற்று இடத்தை அடைத்து கொண்டு பண்பு உண்டு. காற்றுக்கு இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பு உண்டு. இயற்கை உரமாக பயன்படும் வாயு நைட்ரஜன். அடுத்து பாருங்க, அலங்கார விளக்குகளில் நிறங்களை உருவாக்க பயன்படும் வாயு. மந்த வாயு பாருங்க. ஆர்கான், கிரிப்டான், நியானு, செனான் போன்றவை மந்த வாயு ஆகும். அப்போ மந்த வாயு எது? ஆர்கான், கிரிப்டான், நியானு, செனான் எல்லாமே மந்த வாயு. செயற்கை நீரூற்றுகளை ஏற்படுத்த காற்றழுத்து பயன்படுகிறது. எல்லா திசைகளிலும் பரவும் தன்மை கொண்டது காற்று. வளிமண்டலத்தில் அதிக அளவு உள்ள வாயு நைட்ரஜன். காற்று பரவி உள்ள இடம் வளிமண்டலம். உணவுப் பொருளின் இயல்பாக நிலையிலேயே பாதுகாப்பான சேமிப்பு காலத்தை அதிகரிக்கிறது. உப்பு, சர்க்கரை, எண்ணெய், தேன் போன்றவை இயற்கையான ஆரோக்கியமான சிறந்த உணவுப்படுத்திகள். 6 டிகிரி செல்சியஸிலிருந்து மாலை அரை மணி நேரம் காய்ச்சி வேகமாக குடிதச் செய்வதற்கு தான் பாஸ்டியர் முறை. என்ன முறை? பாஸ்டியர் முறை. அதாவது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி சியிலிருந்து மாலை அரை மணி நேரம் காய்ச்சி வேகமாக குளிர செய்வதற்கு தான் பாஸ்டியர் முறை. உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்க
வினிகர், சிட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. அப்போ உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்க வினிகர் மற்றும் சிட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 115. தமிழ்நாட்டில் பாஸ்டியர் நிறுவனம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் பாஸ்டியர் நிறுவனம் அமைந்துள்ள இடம் குன்னூர். தமிழ்நாட்டில் பாஸ்டியர் நிறுவனம் அமைந்துள்ள இடம் குன்னூர். குன்னூர் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கு. அடுத்து 116. உப்பு நுண்ணுயிர்களிடமிருந்து உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்கிறது. அப்போ உப்பு நுண்ணுயிரிகளிடமிருந்து உணவுப் பொருள்களை கெடாமல் பாதுகாக்கிறது உப்பு. உணவு இருமுறைகள் சேமிக்கப்படுகிறது. உணவு இருமுறைகளில் சேமிக்கப்படுகிறது. உணவு வேக வைக்கும் போது உயிர் சத்துக்கள் வீணாமல் வேக வைக்க வேண்டும். உயிர் சத்தை பார்த்தீங்கன்னா உணவு வேக வைக்கும் போது உயிர் சத்துக்கள் வீணாகாமல் வேக வைக்க வேண்டும். மருந்து மாத்திரைகளை சமையல் அறையில் வைக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை சமையல் அறையில் வைக்கக்கூடாது. நெடுங்காலமானாலும் கெட்டு போகாத இயற்கை உணவு தேன். நெடுங்காலம் ஆனாலும் கெட்டு போகாத இயற்கை உணவு எதுன்னு கேட்டாங்கன்னா தேன். மூளை 3 உறைகளால் பாதுகாக்கப்படுகிறது. மூளை 3 உறைகளால் பாதுகாக்கப்படுகிறது. மூளை பல நுண்ணிய நரம்பு செல்களால் ஆனவை. மூளை நுண்ணிய நரம்பு செல்களால் ஆனவை. நரம்பு மண்டலத்தின் மையமாக செயல்படுவது மூளை. நரம்பு மண்டலத்தின் மையமாக செயல்படுவது மூளை. மூளை 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று பெருமூளை, சிறுமூளை, முதுகுளம். மூளை 3 பகுதிகளை கொண்டது. பெருமூளை, சிறுமூளை, முகுளம். மூளை 3 பகுதிகளை கொண்டது. பெருமூளை, சிறுமூளை, முகுளம். மூளையின் பெரும்பகுதி பெருமூளை. மூளையின் பெரும்பகுதி பெருமூளை. மண்டை ஓடு 8 அசையாக மூட்டுகளால் ஆனது. மண்டை ஓடு 8 அசையா மூட்டுகளால் ஆனது. நினைவாற்றல் மையமாக செயல்படுவது பெருமூளை. நினைவாற்றல் மையமாக செயல்படுவது பெருமூளை. மனித இனத்தின் மொழிகளையும் குறியீடுகளையும் உணர்ந்து கொள்ள உதவுவது பெருமூளை. உணர்ந்து கொள்ள உதவுவது பெருமூளை. பெருமூளையின் இடப்பகுதி. பெருமூளையின் இடப்பகுதி உடலின் வலப்பகுதி செயல்பாடுகளையும் பெருமூளையின் வலப்பகுதி இடப்பகுதி செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. அப்போ பெருமூளை இடப்பகுதி உடலின் வலப்பகுதியை செயல்படுத்துகிறது. பெருமூளையினுடைய வலப்பகுதி இடப்பகுதி செயல்களை கட்டுப்படுத்துகிறது. உடல் தசைகள் இயக்க ஒருங்கிணைப்பது. உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைப்பது சிறுமூளை. உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைப்பது சிறுமூளை. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 131. உடலின் சமநிலையை கட்டுப்படுத்துவது. உடலின் சமநிலையை கட்டுப்படுத்துவது சிறுமூளை. மருந்து அருந்துதலால் சிறுமூளை பாதிக்கிறது. அப்போ மருந்து அருந்துதனால தான் சிறுமூளை பாதிக்கிறது. ஒருவன் தூங்கும்போது சிறுமூளை ஓய்வில் இருக்கும். ஒருவர் தூங்கும்போது சிறுமூளை ஓய்வில் இருக்கும். ஓகேங்களா? மூளையின் தண்டு பகுதி முதுகுளம். மூளையின் தண்டு பகுதி முதுகுளம். மூளையின் தண்டுவடத்தோடு இணைக்கும் பாலம் முதுகுளம். மூளையை தண்டுவடத்தோடு இணைக்கும் பாலம் முதுகுளம். சுவாசம், இதய இயக்கம், இரத்த சுழற்சி இயக்கத்தை கட்டுப்படுத்துவது முதுகுளம். அப்போ சுவாசம், இதய இயக்கம், இரத்த சுழற்சி இயக்கத்தை உதவுவதற்கு முகுளம் பயன்படுது. ஓகேங்களா? மனிதனுடைய உயிர் முடிச்சு எனப்படுவது மனிதனின் உயிர் முடிச்சு எனப்படுவது முகுளம். மனிதனுடைய உயிர் முடிச்சு எனப்படுவது முகுளம். மூளைக்கு நன்கு செயல்பட ஆக்சிஜன் தேவை. மூளை நன்கு செயல்பட ஆக்சிஜன் தேவை. தொடர்ந்து 4 நிமிடம் ஆக்சிஜன் மூளைக்கு செல்லாவிட்டால் மூளை செயல்பாட்டை இழக்கும். அதாவது தொடர்ந்து 4 நிமிடம் ஆக்சிஜன் மூளைக்கு செல்லாவிட்டால் மூளை செயல்பாட்டை இழக்கும். மூளையின் திறனை அதிகரிப்பது போதிய உறக்கம், சத்துள்ள உணவு. அப்போ மூளையினுடைய திறனை அதிகரிப்பது போதிய உறக்கம், சத்துள்ள உணவு. நமது புலனுறுப்புகள் புற உலகின் ஜன்னல் ஆகும். நமது புலனுறுப்பு புற உலகின் ஜன்னல் ஆகும். புலன் உறுப்புகள் புற உலகின் செய்திகளை மூளைக்கு எடுத்து செல்கிறது. கண்கள் எலும்பு குழிக்குள் பாதுகாக்கிறது. கண்கள் எலும்பு குழிக்குள் பாதுகாக்கிறது. கண் இமை புருவம் காயத்திலிருந்து கண்களை பாதுகாக்கிறது.
கண்களுக்கு தேவையான சத்து வைட்டமின் ஏ. கண்களுக்கு தேவையான சத்து வைட்டமின் ஏ. பச்சை காய்கறி கேரட்டு பால் படு பொருள்கள் அடங்கியுள்ளவை வைட்டமின் ஏ. அப்போ வைட்டமின் ஏலாம் என்னென்ன இருக்குது? பச்சை காய்கறி, கேரட்டு, பால் படு பொருள்களில் அடங்கியுள்ளவை வைட்டமின் ஏ. காது ஒலிகளை உள்ளடக்கி செவியுணர்வு நரம்பு வழியாக மூளைக்கு எடுத்து செல்கிறது. காது ஒலிகளை உள்வாங்கி செவியுணர்வு நரம்பு வழியாக மூளைக்கு எடுத்து செல்கிறது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 148. கேட்டல் சமநிலைப்படுத்துதல் போன்றவற்றுக்கு காது பயன்படுகிறது. கேட்டல் சமநிலைப்படுத்துதல் போன்றவற்றுக்கு காது பயன்படுகிறது. மூக்கில் உள்ளே உள்ள உரோமங்கள் நுரையீரலுக்கு தூசி செல்லாமல் பாதுகாக்கிறது. அப்போ மூக்கில் உள்ள உரோமங்கள் நுரையீரலுக்குள்ள தூசி செல்லாமல் பாதுகாக்கிறது. சளி ஏற்படும் போது மூக்கினுள் காற்றை மிக வேகமாக உறிஞ்சுதல் கூடாது. சளி ஏற்படும் போது மூக்கில் உள்ள காற்றை மிக வேகமாக உறிஞ்சுதல் கூடாது. நாவின் மேற்பரப்பில் மிகுதியாக காணப்படுபவை சுவை மொட்டுக்கள். அப்போ நாவின் மேற்பரப்பில் மிகுதியாக காணப்படுவது சுவை மொட்டுக்கள். சுவை மொட்டுக்கள் வழியாக அறுசுவைகளை உணர்கிறோம். சுவை மொட்டுக்களின் வழியாக சுவை மொட்டுக்கள் வழியாக அறுசுவைகளையும் உணர்கிறோம். சூடான உணவுகளை உட்கொண்டால் சுவை மொட்டுக்கள் பாதிக்கப்படும். அதாவது சூடான உணவுகளை உட்கொண்டால் சுவை மொட்டுக்கள் பாதிப்படையும். நமது தோலில் மிக பெரிய புலன் உறுப்பு தோல் தான். நமது உடலின் மிகப்பெரிய புலன் உறுப்பு தோல் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது தோல். அடுத்து பாருங்க, 157வது கொஸ்டின். நாம் நலமாக வாழ நம் புலனுறுப்புகளை பாதுகாப்பது அவசியம். நமது புலன் உறுப்புகள் மொத்தம் 5. பாருங்க, கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். கண்கள், காது, மூக்கு, நாக்கு, தோல். இதுதான் நம்மளுடைய புலனுறுப்புகள் மொத்தம் எத்தனைனா 5. அது கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுவது முதுகுளம். அப்போ மூளைத்தண்டு என்று அழைக்கக்கூடியது முதுகுளம். மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா பரப்புவது கொசுக்கள். நீர் மனிதனால் மாசுபடும் போது ஏற்படுவது இன்னல்கள். மலேரியாவை உண்டாக்கும் தீங்குயிரி பிளாஸ்மோடியம். மலேரியாவை உண்டாக்கும் தீங்குயிரி எதுன்னு கேட்டானா பிளாஸ்மோடியம். மலேரியாவை பரப்பும் கொசு பெண் அனபிளக்ஸ் கொசு. அப்போ மலேரியாவை பரப்பக்கூடிய கொசு எதுன்னு கேட்டாங்கன்னா பெண் அனபிளக்ஸ் கொசு தான் மலேரியாவை பரப்புது. மூளைக்காய்ச்சலை பரப்பும் கொசு கியூலக்ஸ். மூளைக்காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி ஜப்பானிய என்சோபலிடிஸ் வைரஸ் தான் மூளைக்காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி. அடுத்து பாருங்க, பைலோரியஸ் அதாவது யானைக்கால் நோய் உருவாகும் தீங்குயிரி உச்சனேரியா பாக்டீரியா தான் யானைக்கால் நோய் உருவாகுது. யானைக்கால் நோயை பரப்பும் கொசு கியூலக்ஸ் கொசு தான் யானைக்கால் நோயை பரப்புது. டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி பிளாவி வைரஸு. மஞ்சக்காமலையை பரப்பும் வைரஸு ஏடிஸ் கொசு தான் மஞ்சக்காமலையை ஏற்படுத்தும் உயிரி. அடுத்து பாருங்க, நோய் பரப்பி கட்டுப்பாடு என்பது நோய் உண்டாகும் உயிரிகளின் உயிரை ரசாயன முறையில் கட்டுப்படுத்தும் கண்காணிப்பு, மக்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 171. ஓர் உயிரிகளை மற்றொரு உயிரியின் அறிமுகத்தால் கட்டுப்படுத்துவது உயிரியல் கட்டுப்பாடுக்கு உதவும் உயிரினம் கம்பூசியா மீன். TDD
ஆர்னோ பாஸ்டோ பாலித்தியன் போன்ற கொசுக்களை கட்டுப்படுத்துவது ரசாயன மருந்து. பன்றி காய்ச்சலை அதாவது பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சலை பரப்பும் வைரஸ் இன்ஃப்ளூயன்சா ஏபிசி. வைர காய்ச்சலை அதாவது பன்றி காய்ச்சலை பரப்ப உதவும் வைரஸ் இன்ஃப்ளூயன்சா ஏபிசி. பன்றி காய்ச்சலுக்கு ஏற்பட்டவரின் வெப்பநிலை 100 டிகிரி அதாவது 100 டிகிரி எஃப் ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கும். பன்றி காய்ச்சல் ஏற்பட்டவருடைய வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கும். பன்றி காய்ச்சல் ஏற்பட்டவருக்கு 48 மணி நேரத்துக்குள் கொடுக்கப்பட வேண்டிய மருந்து டாமி புழு மற்றும் சிலின்சா. டாமி புழு மற்றும் சிலிப்சா அப்படிங்கிறதான் பன்றி காய்ச்சலுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது. 1918 ஏறக்குறைய 5 கோடி மக்களை இறக்க செய்த பன்றி காய்ச்சலை உருவாக்கிய தீங்குயிரி HNN. அதாவது பார்த்தீங்கன்னா H1N1 தான் 5 கோடி மக்களை இறக்க செய்த பன்றி காய்ச்சல் தீங்குயிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட நோய் டெங்கு காய்ச்சல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கண்டறியப்பட்ட நோய் டெங்கு காய்ச்சல். சிக்கன் குனியா பரப்பும் தீங்குயிரி டோகோ வைரஸ். சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டவரினுடைய உடல் வெப்பநிலை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 102.2 ஃபாரன்ஹீட்டு. மருந்துகளும் தடுப்பூசிகளும் இதுவரை இல்லாத ஒரே காய்ச்சல். மருந்துகளும் தடுப்பூசிகளும் இதுவரை இல்லாத ஒரே காய்ச்சல் சிக்கன் குனியா காய்ச்சல் தான். வைரஸ் தொற்றுயிரினால் காற்று மூலமாக பரவக்கூடிய நோய். வைரஸ் தொற்றுயிரினால் காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் சாதாரண சளி. சளியின் கால அளவை குறைக்க பயன்படுவது பயன்படுவது வைட்டமின் சி. சளியின் கால அளவை பயன்படுவது வைட்டமின் சி. நீரின் வாயிலாக பரப்பும் நோய் காலரா. நீரின் மூலம் பரவக்கூடிய நோய் காலரா. காலராவை உருவாக்கும் தீங்குயிரி விப்ரியோ காலரா என்னும் பாக்டீரியா. காலராவை உருவாக்கும் தீங்குயிரி விப்ரியோ காலரா என்னும் பாக்டீரியா. அடுத்து பாருங்க 186 கிராமப்புற சுகாதார மையம் ஆரம்ப சுகாதார நிலையம். கிராமப்புற சுகாதார மையம் ஆரம்ப சுகாதார நிலையம். நகர்ப்புற சுகாதார மையம் அரசு பொது மருத்துவமனைகள். மாவட்ட சுகாதார மையம் அரசு தலைமை மருத்துவமனைகள். பகலில் கடிக்கக்கூடும் கொசு. பகலில் எந்த கொசு கடிக்குன்னா ஏடிஎஸ் தான் பகலில் கடிக்கக்கூடிய கொசு. பொருட்கள் 3 வகைப்படும். ஒன்று திட திரவ வாயு. பொருட்கள் 3 வகைப்படும். திட திரவ வாயு. எது ஒன்று தனக்கென்று ஓரிடத்திலிருந்து ஆக்கிரமித்து கொண்டு குறிப்பிட்ட நிறையை பெற்றுள்ளது அதுவே பொருள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து குறிப்பிட்ட வடிவம் உடையதான பொருள் திடப்பொருள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து குறிப்பிட்ட வடிவம் இல்லாத பொருள் எதுனா திரவ பொருள். திரவ பொருளுக்கு வடிவமே கிடையாது. குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்காமல் குறிப்பிட்ட வடிவமற்றது வாயு பொருள். திடப்பொருள் திரவ பொருள் அழுத்தத்தினால் மாற்றமடைகிறது. திடப்பொருள் திரவ பொருள் அழுத்தத்தினால் மாற்றமடைகின்றன. அடுத்து பாருங்கள் 196வது கொஷின். வாயு பொருள் அடைத்து கொண்டு இடம் அழுத்தத்தால் குறைகிறது. பழங்கால மனிதன் மழை குளிர் விலங்குகளிடமிருந்து தம்மை பாதுகாக்க நெருப்பை பயன்படுத்தினான். அறிவியல் உலகில் தற்கால உலகின் மனிதன் தட்பவெப்பநிலைக்கு வீடுகள் கட்டுகிறான். ஆர்டிக் பகுதிகளில் காணப்படும் வீடுகள் பனி வீடுகள். ஆர்டிக் பகுதியில் காணப்படும் வீடுகள் பனி வீடுகள். -46 டிகிரி செல்சியஸ் ஆர்டிக் பகுதியில் காணப்படுவதால் பனி வீடுகள் உருவாகுவதில்லை. பனி வீடுகளுடைய மற்றொரு பெயர் இக்லுக்கள். பனி வீடுகளில் வாழ்பவர்கள் எக்ஸிமோக்கள் தான் பனி வீடுகளில் வாழ்பவர்கள். நிலநடுக்கத்திற்கு உட்படும் தீவுகளில் கட்டப்பட்டவை மூங்கில் மர வீடுகள். அந்தமான் இந்தோனேசியா ஜப்பான் போன்ற நாடுகளில் காணப்படும் மூங்கில் மர வீடுகள். அப்போ மூங்கில் மர வீடுகள் எங்கெங்கே இருக்குது? ஜப்பானு, இந்தோனேசியா, அந்தமான் பகுதியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நாடு மூங்கில் மர வீடு.
சென்னை, மும்பை முதலிய பெருநகர்களில் காணப்படும் வீடு அடுக்குமாடி வீடுகள். இப்போ அடுக்குமாடி வீடுலாம் எங்கே இருக்குது? சென்னை, மும்பை. தற்காலிக வீடுகள் என அழைக்கப்படுவது கூடார வீடுகள். தற்காலிக வீடுகள் என அழைக்கப்படுவது கூடார வீடுகள். பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முகாம்கள், பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முகாம்கள் அமைக்க கூடார வீடுகள் அமைக்கின்றன. கூடார வீடுகள் நகரம் வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. கூடார வீடுகள் நகரம் வீடுகள் என்று அழைக்கப்படுது. மரத்தின் மேல் கட்டப்படும் வீடுகள் பாதுகாப்பு வீடுகள், அந்தர வீடுகள் என அழைக்கப்படுகிறது. இப்போ மரத்தின் மேல் கட்டக்கூடிய வீடுகள் பாதுகாப்பு வீடுகள், அந்தர வீடுகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, 210வது கொஸ்டின். 210 மலை, காடு போன்றவற்றில் விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க மரத்தின் மேல் கட்டுகின்றன. கடல், தீவுகளில் பரவலாக காணப்படும் வீடு மர வீடுகள். மிகப்பெரிய நகரம், தலைநகரங்களில் காணப்படும் வண்ணத்தொடும் கட்டங்கள், வண்ணத்தை தொடும் கட்டிடங்கள், வண்ணத்தை தொடும் கட்டிடங்கள். அப்போ மிகப்பெரிய நகரங்கள்லாம், தலைநகர்லாம் வண்ணத்தை தொடும் கட்டிடங்கள்லாம் இருக்குது. இடப்பற்றாக்குறை சமாளிப்பதற்கு வண்ணத்தை தொடும் கட்டிடங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். துபாயில் புர்ஜ் கலிஃபா, துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபா, துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபா தான் உலகின் மிக உயர்ந்த வண்ணத்தொடு கட்டிடம். உலகில் மிகப்பெரிய உயர்ந்த வண்ணத்தொடு கட்டிடம் எங்கே இருக்குன்னா புர்ஜ் கலிஃபா, அது துபாயில் இருக்குது. 160 தளம் கொண்ட புர்ஜ் கலிஃபாவினுடைய உயரம் 828 மீட்டர். 160 தளங்கள் கொண்ட புர்ஜ் கலிஃபாவினுடைய உயரம் 828 மீட்டர். நடப்பதற்கும் ஓடுவதற்கும் வேலை செய்வதற்கும் தேவைப்படுவது ஆற்றல். நடப்பதற்கும் ஓடுவதற்கும் வேலை செய்வதற்கும் பயன்படுவது ஆற்றல். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிப்பது விலங்கு. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையுடன் உணவு தயாரிப்பது தாவரம். சூரிய ஒளி மூலமாகவும் குப்பை கழிவுகளை வெளியிலிருந்து மின்னல் ஆற்றல் கிடைக்கிறது. நம் வீட்டிற்கு 20 யூனிட் கிடைக்க மின் நிலையங்களில் தயாரிக்க வேண்டிய அளவு 100 யூனிட் மின்சாரம். 100 யூனிட் மின்சார கம்பி வழியாக வரும்போது அளவு இழக்கும் அளவு 80 யூனிட். அப்போ 100 யூனிட்டை நம்ம அனுப்புகிறாங்க, நம்ம 80 யூனிட் வேஸ்ட் ஆகுது, 20 யூனிட் மட்டும்தான் வீட்டில் கிடைக்கிது. பெட்ரோலியம், நிலக்கரி போன்றவை புதுப்பிக்க இயலாத ஆற்றல். அப்போ பெட்ரோலு, நிலக்கரி போன்றவை புதுப்பிக்க இயலாத ஆற்றல். சூரியன், காற்று, நீர், மாட்டுச்சாணம் போன்றவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். சென்னை கடற்கரையில் நடமாடும் கடைகள் காணப்படும் விளக்கு சூரிய விளக்கு. அதாவது சென்னை கடற்கரையில் நடமாடும் கடைகளில் காணப்படும் விளக்கு சூரிய விளக்கு. கைகடிகாரம், கால்குலேட்டர் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இயங்குகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா கைக்கடிகாரம், கால்குலேட்டர் போன்றவை சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இயங்குபவை. எரிபொருள் பயன்படுத்தாமல் சமையல் செய்ய பயன்படுவது சூரிய சமைப்பான். சூரிய ஆற்றலை உற்பத்தி உலக அளவில் இந்தியா முதலிடம். சூரிய ஆற்றலை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம். அடுத்து பாருங்கள், 227 இந்தியா சாண எரிவாயு தயாரிப்பில் 2வது இடம். சாண எரிவாயு தயாரிப்பில் 2வது இடத்தில் உள்ளது. நீர்மின் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல உள்ளது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. நம் வீட்டில் 1 யூனிட் சேமித்தால் மின்னாற்றலிகளில் 5 யூனிட் தயாரிப்பது சேமிக்கப்படுகிறது. டங்ஸ்டன் இழை விளக்குகளில் பயன்படுத்தும் CFL பயன்படுத்துவதால் மின் பயன்பாடு குறைகிறது. தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் டிசம்பர் 14. தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் டிசம்பர் 14. பெட்ரோல், நிலக்கரி உருவாக பல கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் அளப்பெரிய வளர்ச்சிக்கு செயற்கைக்கோள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 235. செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்பிய விண்வெளி ஆராய்ச்சி வித்திட்டவர் விக்ரம் சாராபாய். செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்பிய விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் விக்ரம் சாராபாய்.
விக்ரம் சாராபாய் பிறந்த ஆண்டு 1919. விக்ரம் சாராபாய் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் பிறந்தார். விக்ரம் சாராபாய் இறந்தது 1971 அக்டோபர் 30. விக்ரம் சாராபாய் இறந்த இடம் கேரளா. விக்ரம் சாராபாய் இறந்த இடம் கேரளா. விக்ரம் சாராபாயின் ஆய்வு வழிகாட்டி யாருன்னா சர் சி.வி. ராமன். ஆய்வு வழிகாட்டி சர் சி.வி. ராமன். விக்ரம் சாராபாய்க்கு பாருன்னா பத்மபூஷன் என்ற விருது பெற்றார். ஆரியப்பட்டா என்னும் செயற்கைக்கோளை வடிவமைத்தவர் சாராபாய். விக்ரம் சாராபாய் தான் கேட்கலாம். ஆரியப்பட்டா என்னும் செயற்கைக்கோளை வடிவமைத்தவர் விக்ரம் சாராபாய். நமது நாட்டை உலக நாடுகளுக்கு இணையான தலை நிமிர வைத்தவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். இந்திய இயற்பியல் அறிவியல் நிறுவனம் விண்ணியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஏற்படுத்தியவர் விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தலை சிறந்து விளங்கிய காரணமாக இருந்தவர் விக்ரம் சாராபாய். காஸ்மிக் கதிர்கள் விண்ணிலிருந்து பூமியை நோக்கி வந்தடைவதை கண்டறிந்தவர் விக்ரம் சாராபாய். விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிப்பது காஸ்மிக் கதிர்கள். அப்போ விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிப்பது காஸ்மிக் கதிர்கள். அறிவியல் அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையாக குறிக்கோளாக கொண்டவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். அடுத்து பாருங்க, தி சேட்டலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் சோதனையில் வெற்றி கண்டவர் விக்ரம் சாராபாய். அடுத்து பாருங்க 250வது கொஸ்டின். விக்ரம் சாராபாய் இறந்த வயது 52. விக்ரம் சாராபாய் இறந்த வயது 52. 2400 சிற்றூர்களில் 5 பில்லியன் மக்கள் பல தொலைக்காட்சி அலைவரிசைகளை பார்க்க காரணமானவர் விக்ரம் சாராபாய். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். தாவரங்களுக்கு உணர்ச்சி உண்டு என்று கண்டறிந்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். தாவரங்களுக்கு உணர்ச்சி உள்ளது என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த இடம் மைமென்சி. ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த மாநிலம் வங்காளம். ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த மாவட்டம் டாக்கா. ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த ஆண்டு 1858 நவம்பர் 30. கல்கத்தா மாநில கல்லூரியில் துறை பேராசிரியராக பணியாற்றி அறிவியல் அறிஞர் யாருன்னா ஜெகதீஷ் சந்திரபோஸ். ரேடியோ அலைகளை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். கம்பி இல்லாமல் மின்சாரத்தை அலைகளாக அனுப்ப முடியும் என நிரூபித்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். அப்போ மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் யாருன்னா ஜெகதீஷ் சந்திரபோஸ். ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்க உதவும் கருவி கோகார். ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்க உதவும் கருவி கோகர். தாவரங்கள் நுட்பமான உணவை வெளிப்படுத்தும் கருவி கிராஸ் கோக்ராஃப். 164வது கொஸ்டின். 264வது கொஸ்டின். கோக்கர், கிராஸ் கோக்ராஃப் போன்றவை ஜெகதீஷ் சந்திரபோஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெகதீஷ் சந்திரபோஸ் 1917ஆம் ஆண்டு ஆங்கில அரசால் சர் என்னும் உயரிய பட்டத்தை வழங்கப்பட்டது. போஸ் நிறுவனம் அமைந்துள்ள இடம் கல்கத்தா. ஜெகதீஷ் சந்திரபோஸினுடைய நிறுவனம் அமைந்துள்ள இடம் கல்கத்தா. செடிகள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவது போஸ் நிறுவனம். அதாவது செடிகள் தொடர்பான ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு வருவது போஸ் நிறுவனம். லூயி பாஸ்டியர் நுண்ணுயிர் வேதியியல் விஞ்ஞானி. லூயி பாஸ்டியர் என்பது நுண்ணுயிர் வேதியியல் விஞ்ஞானி. லூயி பாஸ்டியர் வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர். இப்போ வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர் யாருன்னா லூயி பாஸ்டியர். ஆக்சிஜன் இல்லாமலேயே சில நுண்ணுயிர்கள் வாழ முடியும் என்பதை கண்டுபிடித்தவர் பாஸ்டியர். ஆக்சிஜன் இல்லாமலேயே சில நுண்ணுயிர்கள் வாழ முடியும் என்று கண்டுபிடித்தவர் ஓகேங்களா லூயி பாஸ்டியர். லூயி பாஸ்டியர் பிறந்தது 1822 டிசம்பர் 27. லூயி பாஸ்டியர் இறந்தது 1875 செப்டம்பர் 28. அடுத்து 273. லூயி பாஸ்டியர் இறந்த இடம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஜெயின் குளோடு. பிரான்சில் உள்ள ட்ராஸ்ட்ராக் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய அறிவியலறிஞர் லூயி பாஸ்டியர். தும்பா ராக்கெட் ஏவுதளம் திருவனந்தபுரத்தில் நிறுவியவர் விக்ரம் சாராபாய். தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை திருவனந்தபுரத்தில் நிறுவியவர் விக்ரம் சாராபாய். யூக்லிப்டஸ் சின்கோனா போன்றவை மூலிகை மரங்கள். அதாவது யூக்லிப்டஸ் சின்கோனா போன்றவை மூலிகை மரங்கள்.
தாவரத்தின் தண்டு பகுதி தீக்குச்சி தயாரிக்க கப்பல் கட்ட பயன்படுகிறது. தீக்குச்சி தயாரிக்க பைன் மரம் பயன்படுகிறது. தீக்குச்சி தயாரிக்க என்ன மரம் பயன்படுது? பைன் மரம் பயன்படுகிறது. தேக்கு, பூவரசு, மூங்கில் போன்ற மரங்கள் வீடு கட்ட பயன்படுகிறது. தேக்கு, பூவரசு, மூங்கில் போன்றவை வீடு கட்ட மரங்கள் வீடு கட்ட பயன்படுகிறது. மா, மஞ்சானந்தி, படாக் போன்ற மரங்கள் வீட்டு பயன்பாட்டு பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு பயன்பாடு பொருள்கள் தயாரிக்க பயன்படுகிறது. தேக்கு, ரோஸ் விட்டு, பிரம்பு போன்ற மரங்கள் கலைப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வை அளிக்க நறுமண பொருள்கள் மிளகு, பட்டை, கிராம்பு, மஞ்சள், ஏலக்காய், ஜவ்வாது, சந்தனம். மருத்துவ குணம் நிறைந்த தாவரம் மூலிகை தாவரம்னு சொல்கிறாங்க. மூலிகைகள் என்று சொல்கிறாங்க. பித்தம் நீக்கும் மருந்தாக இஞ்சி பயன்படுது. அஜீரணம் நீக்கும் மருந்தாக புதினா பயன்படுகிறது. தலைவலி நீக்கும் மருந்தாக யூக்லிப்டாஸ் பயன்படுகிறது. வாய்ப்புண்ணை நீக்கும் மருந்தாக மணத்தக்காளி பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், ஒன்றுன்னா பித்தை நீக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது, அஜீரணம் நீக்க புதினா பயன்படுது, தலைவலியை நீக்க யூக்லிப்டாஸ் பயன்படுகிறது, வாய்ப்புண்ணை நீக்க மணத்தக்காளி மருந்தாக பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, வல்லாரை நினைவாற்றலை வளர்க்க பயன்படுகிறது. வல்லாரை நினைவாற்றலை வளர்க்க பயன்படுகிறது. துளசி சளி மருந்தாக பயன்படுகிறது. சேற்றுக்கற்றாழை குப்பை மேனி தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. கீழா நெல்லி மஞ்சக்காமலை மருந்தாக பயன்படுகிறது. உடல் குளிர்ச்சிக்கு நன்னாரி பயன்படுகிறது. மார்பு சளி நீக்கும் மருந்தாக தூதுவளை பயன்படுகிறது. தூதுவளை மார்பு சளிக்கு நீங்கும் மருந்தாக தூதுவளை பயன்படுகிறது. ரோஜா, சாமந்தி, ஆர்கிட் போன்ற மலர்கள் கொண்டு பூச்செண்டு தயாரிக்க பயன்படுகிறது. சங்கு பூவிலிருந்து நிறச்சாயம் தயாரிக்கப்படுகிறது. மோரிண்டா தாவர பட்டையிலிருந்து மஞ்சள் நிறச்சாயம் எடுக்கப்படுகிறது. பூ தாவரத்திலிருந்து எடுக்கப்படும் சாயங்கள் துணிகளில் வண்ணமேற்ற மைய, பெயிண்டு, வார்னிஷ் தயாரிக்க பயன்படுகிறது. வேப்பம்பூவு, முருங்கைப்பூவு, வாழைப்பூவு, காலிஃப்ளவர் ஆகியவை சமையலுக்கு பயன்படுகிறது. இரத்த புற்றுநோய்க்கு நித்திய கல்யாணி பூ பயன்படுகிறது. அப்போ இரத்த புற்றுநோய்க்கு நித்திய கல்யாணி பூ பயன்படுகிறது. இதய கோளாறு, இரத்த சுத்தகரிப்பு, அதாவது இதய கோளாறு இரத்த சுத்தகரிப்புக்கு செம்பருத்தி பயன்படுகிறது. குடல் பூச்சிகளை அழிக்க வேப்பம்பூ பயன்படுகிறது. ஆஸ்துமாவுக்கு ஊமந்தப்பூ பயன்படுகிறது. பல்வலிக்கு கிராம்பு பயன்படுகிறது. கிராம்பு பூ பயன்படுகிறது. பாருங்கள், எல்லாம் மருந்து பொருட்கள். மறுபடியும் பாருங்கள், இரத்த புற்றுநோய்க்கு நித்திய கல்யாணி பயன்படுத்துகிறோம். இதய கோளாறுக்கு இரத்த சுத்தகரிப்புக்கு செம்பருத்தி பயன்படுகிறோம். குடல் பூச்சிகளை அழிக்க வேப்பம்பூ பயன்படுத்துகிறோம். ஆஸ்துமாவுக்கு ஊமத்தம்பூ பயன்படுத்துகிறோம். பல்வலியை நீக்க கிராம்பூ பயன்படுத்துகிறோம். உடல் குளிர்ச்சியாக இருக்க ரோஜா பூ பயன்படுத்துகிறோம். சளியை குணப்படுத்த தும்பைப்பூ பயன்படுத்துகிறோம். இரும்பு சத்து இரத்த பெருக்கத்திற்கு முருங்கைப்பூ பயன்படுத்துகிறோம். கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் வில்லோ மரம். மலையின் உயரம் செல்ல செல்ல குளிர் அதிகமாக காணப்படும். தாவரத்தில் கிடைக்கும் நறுமண பொருட்கள் மருத்துவ குணம் கொண்டது. தாமரை, பாரிஜாதம், ரோஜா, மல்லிகைப்பூ, மறுக்கொழுந்து, சாமந்தி, செண்பகம், டாலியா போன்றவை வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, 6வது ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் இருந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழலில் பாருங்கள், நாம் வாழும் பூமி, விண்வெளி, அதில் உள்ள கோள்களின் விண்மீன்கள், அவற்றின் இயக்கம், வெளிச்சம், ஒளி, ஓசை, ஒளி என பரவும் அறிவியலை இயற்பியல் என்கிறோம். நாம் பயன்படுத்தும் பொருட்கள் எதனால் ஆனவை? உலோகம், அலோகம், தன்மை என, நொடி என, மனம் என, சுவை என, அமிலம் என, காரம் என என்று ஆராய்வதனை வேதியியல் என்கிறோம். உயிருள்ளவை பற்றி படிப்புக்கு உயிரியல். செடி கொடிகளை மரங்களை பற்றி கற்பது தாவரவியல். விலங்குகளை பற்றி கற்பது விலங்கியல்.
அடுத்து பாருங்க மூலிகை தீரும் நோய்களை பயன்படுத்துகிறது. தூதுவாளை சளி தொல்லை, கோளை அகற்றுதல், மார்பக சளி நீக்கும், உடல் பலம் தரும். கீழா நெல்லி மஞ்சக்காமாலை, வேம்பு வயிற்று பசி, நெல்லி வாய்ப்புண்ணு, துளசி சளித்தொல்லை, கோளை அகற்று, காய்ச்சல் தீங்கும். ஓமல்லி ஓமவல்லி வியர்வை பெருக்கும், கோளை அகற்றும், காய்ச்சல் நீங்கும். வசம்பு வயிறு தொடர்பான நோய்கள். மஞ்சள் கிருமிநாசினி, உணவு அழகுபடுத்துதல். பிரண்டை பசியை தூண்டும், செரிமானமின்மையை நீக்கும். இஞ்சி செரிமான கோளாறு. மிளகு தொண்டை கரகரப்பை நீக்குதல். அடுத்து பாருங்க மரங்கள். அடுத்து பாருங்க மரங்களும் அதன் பயன்களும். நார்த்தாவரம் தலையானை, மெத்தை, பாய் விரிப்புகள் தயாரிக்க பயன்படுது. இலவம்பஞ்சு, தீப்பெட்டி, தீக்குச்சி, சிறு பொம்மைகள். தலையானை, மெத்தை பஞ்சு. பழம் பார்த்தீங்கன்னா கட்டுமான பழங்கள். யூக்லிபட்டாசு தைலம், காகிதம். மா விவசாய கருவிகள், கட்டுமான மரப்பெட்டி பலகங்கள். சந்தனம் சந்தன கலைப்பொருட்கள், மரச்சாமான்கள். அடுத்து பாருங்கள் பைன் மரம் தான் ரயில் படுக்கைகள், படகுகள் செய்ய பயன்படுது. அப்போ பைன் மரம் தான் ரயில் படுக்கைகளும் படகுகளும் செய்ய பயன்படுகிறது. கருவேலா மரம் மாட்டு வண்டியினுடைய பாகங்கள் செய்யப்படுகிறது. வில்லோ விளையாட்டு சாமான்கள், கிரிக்கெட் மட்டை தயாரிக்க வில்லோ மரம் பயன்படுத்துகிறோம். மல்பெரி பார்த்தீங்கன்னா டென்னிஸு காக்கி மட்டை மல்பெரி மரம் பயன்படுத்துகிறோம். ஆப்பிரிக்காவின் ஜம்பாவா நாட்டில் உள்ள போபாய் என்னும் மரங்கள் தண்டு பகுதியில் மிகவும் அகலமானவை. பல மரங்களில் நீண்ட காலம் விளைச்சலை தருவது ஆரஞ்சு மரம். என்ன மரம்? ஆரஞ்சு மரம். 400 ஆண்டுகள். மிகப்பெரிய பூக்கும் தாவரம் ரப்ளீசியா. இதன் விட்டம் 1 மீட்டர். 1 மீட்டர் அளவுக்கு பூ பெருசாக இருக்கும். தீப்பற்றாத மரம் எதுனா செம்மரம் எனப்படும் ரெட்வுட் மரங்கள். தீப்பற்றாத மரம் செம்மரம் என்கின்ற ரெட்வுட் மரம். ஒரு தர்பூசணியிலிருந்து 6 லட்சம் தர்பூசணி செடிகளை உற்பத்தி செய்ய 150 டன் எடையுள்ள தர்பூசணி பெறலாம். மிளகு தாவரத்தின் கனிப்பகுதியாகும். அதிக அளவு உணவு வெள்ளரி. அதிக அளவு நீர் கொண்ட உணவுப் பொருள் வெள்ளரி. நீரினுடைய அளவு வெள்ளரிக்காயில் 95% இருக்குது. எவ்வளோ இருக்குது? வெள்ளரிக்காயில் 95% இருக்குது. அப்போ பாருங்கள், வெள்ளரிக்காயில் 95, காளானில் 92, பாலில் 87, உருளைக்கிழங்கில் 75, முட்டையில் 73, ஒரு துண்டு ரொட்டியில் 25%. அடுத்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஊட்டச்சத்து நோய். புரதம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் குவாசியர் மாராஸ்பஸ். அப்போ புரதம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் குவாசியர் மாராஸ்பஸ். வைட்டமின் ஏவால் மாலைக்கண் நோய் ஏற்படுது. வைட்டமின் B1 பெரிபெரி நோய். வைட்டமின் சியால் ஸ்கர்வி நோய். வைட்டமின் டியால் ரிக்கஸ் நோய். கால்சியம் குறைபாட்டால் எலும்போ பல் சிதைவு. அயோடின் குறைபாட்டால் முன்கழுத்து கலரை நோய். இரும்பு குறைபாட்டால் இரத்த சோகை ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியம் பாருங்கள், புரத சத்து குறைவால் ஏற்படும் நோய் குவாசியர்கள் மாராஸ்பஸ். வைட்டமின் ஏவால் மாலைக்கண் நோய். வைட்டமின் B1 பெரிபெரி நோய். வைட்டமின் சியால் ஸ்கர்வி. வைட்டமின் டியால் ரிக்கஸ் நோய். கால்சியம் குறைபாட்டால் எலும்பு மற்றும் பல் சிதைவு. அயோடின் குறைபாட்டால் முன்கழுத்தை கலலை நோய். இரும்பு சத்து குறைவால் இரத்த சோகை. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்வது தற்சார்பு ஊட்ட முறை எனப்படும். அப்போ தாவரங்கள் தனக்கு தானே செய்கிறதான் தாவரம் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்வது தற்சார்பு ஊட்ட முறை. எடுத்துக்காட்டு தாவரம் யூக்ளினா. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளாமல் பிற உயிரினங்களை சார்ந்து வாழ்வது பிற ஊட்ட முறைகள். இப்போ நாம் எல்லாமே பிற ஊட்ட முறைகள். ஒட்டுண்ணிகளுடைய வகை புற ஒட்டுண்ணி, அக ஒட்டுண்ணி. தாவர உணவிற்காக பிற தாவரங்களை சார்ந்து வாழ்வது ஒட்டுண்ணியாகும். அதாவது தாவர உணவிற்காக பிற தாவரங்களை சார்ந்து வாழ்வது ஒட்டுண்ணி ஊட்ட முறையாகும். எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. உடலில் உட்பகுதி வாழ்ந்து அங்கிருந்தே உணவை பெறுவது அக ஒட்டுண்ணி. அப்போ தாவரம் தன்னுடைய உணவுக்காக
பிற உயிரினங்களை சார்ந்து வருவது தான் ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு கஸ்கொட்டா. உடலில் உட்பகுதியில் வாழ்ந்து அங்கிருந்தே உணவை பெறுவது அக ஒட்டுண்ணி. அதுக்கு பேர் உருளைப்புழு. உருளைப்புழு. பிற உயிரினங்கள் உடலின் வெளிப்பரப்பில் ஒட்டி கொண்டு அவற்றில் இருந்து உணவை பெறுவது புற ஒட்டுண்ணி. புற ஒட்டுண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேனு, அட்டைப்பூச்சி. இறந்து போன தாவர விலங்கிலிருந்து பொருளை மக்கச் செய்து எளிய மூலக்கூறுகளாக மாற்றி அவற்றை உடல் சுவர் வழியாக உறிஞ்சுவது சாருண்ணி. உடல் இதாக உறிஞ்சுவது சாருண்ணி. பூச்சி உண்ணும் தாவரம். பூச்சிகளை உண்ணும் தாவரம் நெப்பந்தசு, டீரோசோரா, யுட்ரிக்ளோ. அப்போ பூச்சிகளை உண்ணும் தாவரம் நெப்பந்தசு, டீரோசீரா, யுட்ரிக்ளோரியா. இந்த 3 உயிரும் பூச்சிகளை பிடித்து திங்கக்கூடிய தாவரம். செல்லுலோ என்பது லத்தீன் மொழி சொல்லு. லத்தீன் மொழி சொல்லான ஒரு சிறிய அறை. லத்தீன் மொழி சொல்லான ஒரு சிறிய அறை. செல் என பெயரிட்டவர் ராபர்ட் கூ. அதாவது செல்லை கண்டுபிடித்தவர், செல் என்று பெயர் வைத்தவர் ராபர்ட் கூ. செல்லில் உள்ள உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் பிரவுன். நுண்ணுயிரிகள் இல்லாத தெளிவற்ற உட்கரு மட்டுமே கொண்ட செல்லு புரோகேரிடிக் செல்லு. புரோகேரிடிக் செல்லு. நுண்ணுயிரிகள் இல்லாத வெளிப்புற உட்கரு மட்டுமே கொண்ட செல்லு புரோகேரியடிக் செல்லு. எடுத்துக்காட்டு பாக்டீரியா. எடுத்துக்காட்டு பாக்டீரியா. அடுத்து பாருங்க 29. செல்லின் வெளிச்சுவர். செல்லின் வெளிச்சுவர் உட்கரு உட்பட நுண்ணுறுப்புகள் அனைத்தும் கொண்ட செல்லு யூக்கரிடிக் செல்லு. சைட்டோபிளாசம் செல்லின் உட்கரு இரண்டையும் உள்ளடக்கியது புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் என்று பெயரிட்டவர் பர்ஜிங். ஜேஇ பர்ஜிங். புரோட்டோ என்றால் முதன்மை என்பது பொருள். பிளாஸ்மா என்றால் கூழ்மம் போன்ற அமைப்பு என்பது பொருள். செல்லின் ஆற்றல் மையம். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் புரதச்சாலை என்று அழைக்கப்படுவது ரிபோசோம்புகள். செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது லைசோசோம்புகள். செல்லினுடைய காவலர் லைசோசோம்பு. சென்ட்ரியோம் என்னும் நுண்ணுறுப்பு இல்லாத செல்லு தாவர செல்லு. செல்லுக்கு வடிவத்தை தரும் வெளியுறைக்கு பேர் செல் சுவர். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்லினுடைய ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லில் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது ரிபோசோம்புகள். செல்லின் தற்கொலை பை என்று அழைக்கப்படுவது லைசோசோம்புகள். செல்லின் காவலன் என்று அழைக்கப்படுகிறது லைபோசோம்புகள். சென்ட்ரோமுகள் என்னும் நுண்ணுயிர் இல்லாத செல்லு தாவர செல்லு. செல்லுக்கு வடிவை தரும் வெளியுறுப்புக்கு பேர் செல் சுவர். செல் சுவர் செல்லுலோசால் ஆனது. செல் சுவர் செல்லுலோசால் ஆனது. தாவர செல்லில் மட்டுமே காணப்படுவது செல் சுவர். செல் சுவர் தாவர செல்லில் மட்டும்தான் காணப்படும், விலங்கு செல்லில் இருக்காது. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஓகேங்களா 6,50,00,000. எலும்புகள் ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்லால் ஆனது. எலும்புகள் ஈரப்பசையற்ற சிறப்பு செல்களால் ஆனவை. அடுத்து பாருங்க, ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை. ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை உலகிற்கு அறிந்தவர் யாருன்னா ஆண்டன் வான் லோவன்காக். அப்போ சிவப்பு செல்லை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆண்டன் வான் லோவன்காக். சிற்றினத்தின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின். வைரஸ்களை பற்றி அறிவியல் பிரிவு வைராலஜி. பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய பிரிவு பாக்டீரியாலஜி. பால் தயிராக மாறுவதற்கு குப்பை உரங்கள் மாறுவதற்கும் காரணமானது பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆண்டன் வான் லோவன்காக். டிப்தீரியா, பயோரியா, பல்கோளாறு போன்ற நோய்களுக்கு பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் பாருங்கள், தாவரத்துக்கு என்னென்ன நோய் ஏறுது? எலும்பிச்சை, தக்காளி, வாடல் நோய். இந்த இது 3க்கும் வருது. விலங்குகளால் ஆந்த்ராக்ஸு காச நோய். மனிதர்களால் நிமோனியா, டெட்டானஸு காச நோய். எய்ட்ஸை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரஸை ராபர்ட் கேலே என்பவர் 1984 கண்டுபிடிச்சார். எய்ட்ஸை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரஸை ராபர்ட் கேலே 1984 கண்டுபிடிச்சார். எலக்ட்ரான் நுண்ணோக்கி 1931 எர்னஸ்ட் ராஸ்கா மற்றும் மார்க்ஸ்னல் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ எலக்ட்ரான் நுண்ணோக்கி 1931 எர்னஸ்ட் ராஸ்கா மற்றும் மார்க்ஸ்னால் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது. உழவனின் எதிரி எதுனா வெட்டுக்கிளி. கிளாமிடோமோனஸ் என்பது ஒரு செல்
தாவரம், அதாவது நகரக்கூடிய ஒரு செல் தாவரம் தான் கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸு ஒரு செல் தாவரம், இது இடமிட்டு இடம் நகரக்கூடிய தாவரம். உழவனின் நண்பன் பாருங்கள், கிளாமிடோமோனாஸு இடமிட்டு இடம் நகரும் ஒரு செல் தாவரம். உழவனின் நண்பன் மண்புழு, மனிதனின் சிறுகுடலில் வாழும் புழுக்கள் நாடாப்புழு, கொக்கிப்புழு, அஸ்காரிஸ். அப்போ மனித உடலில் சிறுகுடலில் வாழும் புழு நாடாப்புழு, கொக்கிப்புழு, அஸ்காரிஸ். கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. கொசு, ஈ, தேனி போன்றவற்றை கூட்டுக்கண்கள் உடையது. அப்போ கூட்டுக்கண்கள் உடையது கொசு, ஈ, தேனி. தோல் முழுவதும் கால்சியத்தால் ஆன முட்கள் மீன் நட்சத்திர மீன். சில தாவரங்களின் விதையை பற்றி எந்த உரைப்பகுதி காணப்படுவதில்லை. இதனை சிறந்த விதைகளுக்குடைய தாவரம் என்று பெயர். இதுக்கு பேர் பைனஸ் பைன். பிரிக்க முடியாத விதைகளை உடைய தாவரம் இருவித்திலை தாவரம். பிரிக்க முடியாத விதைகளை ஒரு வித்திலை தாவரம். அப்போ பிரிக்க முடிய விதைகளுக்கு இருவித்திலை தாவரம், பிரிக்க முடியாத விதைகளுக்கு ஒரு வித்திலை தாவரம். நச்சுப்பாம்பு, நாகப்பாம்பு, கட்டுவிரியன், ராஜநாகம். நச்சுப்பாம்புகள் நாகப்பாம்பு, கட்டுவிரியன், ராஜநாகம். முதலைகளுக்கு நிறக்குருடு உண்டு. முதலைகளுக்கு நிலக்குருடு உண்டு. அப்போ நிலக்குருடு உள்ளது முதலைக்கு மட்டும் நிலக்குருடு உண்டு. பாருங்கள், வரிசை எண்ணு பாகம் ஒரு வித்திலை தாவரம் இருவித்திலை தாவரம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வேறு ஜல்லி வேறு, இருவித்திலையில் ஆணி வேறு. நரம்பு பை இருக்குது இதில், அதில் வேறு, இதில் நரம்பு பை. இணைப்போக்கும் நரம்பு பை புல். வலைபின்னல் நரம்பு அமைப்பு செம்பருத்தி. பச்சோந்தியினுடைய நாக்கு உடலின் நீளத்தை போல் 2 மடங்காகும். இப்போ பச்சோந்தியினுடைய நாக்கு உடலினுடைய நீளத்தை விட 2 மடங்கு இருக்கும். ராஜநாகம் சுமார் 5.5 மீட்டர் வரை நீளமுடையது. 5.5 மீட்டர் நீளமுடையது. உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு ராஜநாகம். ராஜநாகத்தின் ஒரு துடி நஞ்சு 30 மனிதர்களை கொல்லும். எத்தனை மனிதர்கள்? அதாவது ராஜநாகத்தினுடைய ஒரு துளி நஞ்சு 30 மனிதர்களை கொல்லும் திறனுடையது. திமிங்கலம் என்பது வாழும் உயிரினங்களில் மிகப்பெரியது. திமிங்கலத்தினுடைய எடை சுமார் 22 யானைகளுக்கு எடைக்கு சமம். அப்போ திமிங்கலத்தினுடைய எடை 22 யானைகளுக்கு சமம். விண்வெளிக்கு அனுப்பிய முதல் விலங்கு நாய், அதாவது லைக்கா என்கின்ற நாய். பசுவிற்கு வியர்வை சுரப்பி எது அப்படின்னா மூக்கு. பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் அதன் மூக்கில் தான் இருக்கும். தரையில் முதுகெலும்பு படும் உறங்கும் ஒரே விலங்கு யாருன்னா மனிதன் மட்டும்தான் முதுகெலும்பில் படக்கூடியது. யானையின் வெட்டும் பற்கள் தந்தம். யானையினுடைய வெட்டும் பற்கள் தான் தந்தம். பாருங்க, தரையில் முதுகெலும்படி உறங்கும் ஒரே விலங்கு மனுஷன். யானையின் வெட்டும் பற்கள் தான் தந்தங்கள். யானையின் நாசி மேலுதட்டின் மாறுபட்ட வடிவமே தும்பிக்கை. ஒரு நெருப்பு கோழியினுடைய முட்டை 22 கோழி முட்டைக்கு சமம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கோழியினுடைய முட்டை 22 கோழி முட்டைக்கு சமம். புற்றுநோய் உட்பட எந்த நோயும் வராத ஒரே உயிரினம், சுறாமீனுக்கு மட்டும் நோயே வராதான். ஒரு சிங்கம் கர்ச்சிச்சின்னு வச்சுக்காங்க 5 கிலோமீட்டர் வரை கேட்க முடியும். ஒரு சிங்கம் கர்ச்சிப்பதை 5 கிலோமீட்டர் வரை கேட்கும். உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா பாம்பு. இதனுடைய முட்டை குட்டியிட்டு ஈனும். முட்டையிடாது குட்டியிட்டு ஈனும். உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா பாம்பு. இது முட்டையிடாது குட்டி ஈனும். தயிராக மாற்றக்கூடிய பாடு ஒட்டகப்பாடு. தயிராக மாற்ற முடியாத பாடு எதுனா ஒட்டகப்பாடு. தயிராக மாற்ற முடியாத பாடு ஒட்டகப்பாடு. நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை. அனைத்து திசைகளிலும் பறக்கும் ஒரே பறவை தேன் சிட்டு. உலகின் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வசிக்கக்கூடிய பூச்சினங்கள் கொசு, ஈ, தேனி. ஒரு மனிதன் ஒரு பாலூட்டி. ஒரு செல் தாவரத்திற்கு கிளாமிடோமோனாஸ். ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனாஸ். நடக்க தெரியாத பறவை மரங்கொத்தி, தேன் சிட்டு. நடக்க தெரியாத பறவை மரங்கொத்தி, தேன் சிட்டு.
ஒட்டகத்தை விட அதிக நாட்கள் குடிநீர் இன்றி வாழ முடிந்த விலங்கு கங்காரு எலி. ஒட்டகத்தை விட அதிக நாட்கள் குடிநீர் இன்றி வாழ முடிந்த விலங்கு கங்காரு எலி. மனித உடலில் மட்டும் 17,000 நுண்கிருமிகள் வாழ்கின்றன. மனித உடலில் மட்டும் 17,000 வகை நுண்கிருமிகள் வாழ்கின்றன. இட கை பழக்கம் உடைய விலங்கு துருவக்கரடி. துருவக்கரடிக்கு மட்டும்தான் இடக்கை பழக்கம் உடைய விலங்கு. கூரான பிளாடின் முனையில் கூடி அடிபட்டு கொள்ளாமல் நடந்து போகக்கூடியது நத்தை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 92. உலகில் அதிக வகைப்பாடுகள் கொண்ட உயிரினம் நுண்ணுயிர்கள். ஒரு புள்ளி இடத்த 70,000 அமீபாக்கள் நிரப்பப்படலாம். அப்போ ஒரு புள்ளி இடத்துல 70,000 அமீபாக்கள் நிரப்பப்படலாம். கழிவுப் பொருட்கள் மண்புழுக்களால் சிதைவுற்று தோன்றுவது கலப்பு புழு உரம். அதாவது கழிவுப் பொருட்கள் மண்புழுக்களால் சிதைவுற்று தோன்றுவது கலப்பு புழு உரம். ஒரு நாளில் தன் எடைக்கு சமமான அளவு உணவு உண்ணும் எது? மண்புழு தன்னுடைய எடைக்கு சமமான உணவு சாப்பிடும். நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய் கால்ரா, டைபாய்டு, சீதபேதி, மஞ்சக்காமாலை. நீரின் மூலம் பரவக்கூடிய நோய் காலரா, டைபாய்டு, சீதபேதி, மஞ்சக்காமாலை. உலக மக்கள் தொகையில் 25% மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதில்லை. காற்றினால் பரவும் நோய் ஒவ்வாமை, இருமல், சளி, இதய நோய், சுவாச கோளாறு, புற்றுநோய். ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் அலகு டெசிமல். ஒளியினுடைய அலகை கட்டுப்படுத்தும் அலகு டெசிமல். 10 முதல் 20 டெசிமல் வரை ஒளியை மட்டும் மனிதனால் கேட்க இயலும். 10லிருந்து 20 டெசிமல் வரை மனிதனால் கேட்கக்கூடிய ஒளியினுடைய அளவு. சிதைவுறா கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு பாலித்தீன் பை. சிதைவுறா கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு. மண்புழு வளர்க்கும் இடத்திற்கு உரக்குழி என்று பெயர். சிதைவுறும் பொருள்களை மண்ணில் மக்க செய்பவை நுண்ணுயிர்கள். சிதைவுறா பொருள்களை மண்ணில் மக்க செய்பவை நுண்ணுயிர்கள். 1862ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த சர்வதேச பொருட்கள் தான் பிளாஸ்டிக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போ பிளாஸ்டிக் எப்போ அறிமுகம் செஞ்சுட்டு இருக்காங்க? 1862 லண்டனில் தான் பிளாஸ்டிக் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மோட்டார் வாகனத்தின் ஓட்ட பயன்படும் எரிபொருள் அளவு 20%, மீதி 70% எரிபொருளாக மாறிடும். ஒரு மோட்டார் வாகனத்தில் ஓட்ட பயன்படுத்தப்படும் எரிபொருள் அளவு 30%, மீதி 70% எரிபொருளாக கார்பன் மோனாக்சைடாக வெளியேறுகிறது. பெறுகிறது. அப்போ 100%ல் 30% மட்டும்தான் நம்ம ஓட்டுறதுக்கு பயன்படுது. மீதி 70% எரிபொருளாக, அதாவது கார்பன் மோனாக்சைடாக வெளியே போயிடுது. கல்பனா சாவ்லா முதலில் விண்கலத்தில் எந்த விண்கலத்தில் வேலை செஞ்சாங்கன்னா கொலம்பியா. கல்பனா சாவ்லா முதலில் விண்வெளிக்கு சென்ற விண்கலத்தினுடைய பெயர் கொலம்பியா. சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருட்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வருவது மீள் மாற்றங்கள். சில பொருட்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருட்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப இயலாத மாற்றம் மீளா மாற்றம். நல்ல பயன்களை தரும் மாற்றம் விரும்பத்தக்க மாற்றம். நல்ல பயன்களை தராத மாற்றம் விரும்பத்தகாத மாற்றம். முறையான கால இடைவெளிகளில் மீண்டும் நிகழும் மாற்றங்கள் கால ஒழுங்கு மாற்றம். எடுத்துக்காட்டு இதய துடிப்பு. அடுத்து பாருங்க, முறையான கால இடைவெளியில் மீண்டும் நிகழாத மாற்றம் கால ஒழுங்கு மாற்றம். எடுத்துக்காட்டு நிலநடுக்கம். வெப்பம் உமிழப்படும் நிகழும் மாற்றம் வெப்ப உமிழ் மாற்றம். வெப்பம் உறிஞ்சி கொள்ளும் மாற்றம் வெப்ப கொள் மாற்றம். நிறம், அளவு, வடிவத்தின் அடிப்படையில் பொருட்களை பிரித்தல், கையால் பிரித்தெடுத்தல். தானியங்களை பிரிக்கெடுக்கும் முறைக்கு தூற்றல் முறை. ஒரே கலவையால் உள்ள ஒரு பொருளின் பருமான அளவு வேறுபட்டால் அதை சலித்தல் முறை. ஓர் நீர்மத்தை வெப்பத்தால் ஆவியாகி மற்றும் முறை ஆவியாதல். நீர்மங்கள் கரைந்துள்ள திண்மப் பொருளை பிறகு முறைகள் ஆவியாதல், ஆவி சுருங்குதல், நீர்மயமாத்தல், படிகமாத்தல். நீரில் கரையாத திண்மங்களையும் ஒன்றை விட மற்றொன்று கனமாக பகுதி பொருட்கள் கொண்டவை கலவையாகும். தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கலாம். 1 லிட்டர் கடல் நீரில்
சுமார் 3.5 கிராம் உப்பு கரைந்துள்ளது. அப்போ 1 லிட்டர் கடல் நீரில் 3.5 கிராம் உப்பு எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 122. கடல் நீரில் நாம் உண்ணும் உப்பு மட்டுமே இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட கனிமப் பொருட்கள் உள்ளன. மணலிலும் நீரும் கலந்த கலவை தெளிய வைத்து இருத்து வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கலாம். ரவையும் நீரும் கலந்த கலவையை வடிகட்டல் மூலம் பிரிக்கலாம். உப்பு நீரும் கலந்த கலவையை ஆவியாக்குதல் மூலம் பிரிக்கலாம். கலவையில் உள்ள லேசான மாசுக்களை நீக்க ஏற்ற முறை தூற்றல். கலவையில் உள்ள பொருட்களின் அளவை அடிப்படையாக கொண்டு பிரித்தலுக்கு சலித்தல். பழச்சாறு தயாரிக்கும் சாட்டிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை வடிகட்டுதல். உப்பை கடல் நீரிலிருந்து பிரிக்கப்படுவது ஆவியாக்குதல். ஆய்வகத்தில் வடிகட்டியாக பயன்படுவது வடித்தால். உப்பளங்களில் உப்பை பிரித்தெடுக்க கையாளப்படும் முறை படிகமாக்குதல். பெட்ரோல் மண்ணெண்ணெயிலிருந்து அந்துருட்டை அதாவது நாப்தலின் வரை ஏற்றக்கூடிய 86 வகையான பொருட்களை கச்சா எண்ணெய் எனும் வகையில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்போ கச்சா முறையில் தான் பிரித்தெடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சிமெண்ட்டு மணல் நீர் சேர்ந்த கலவை சிமெண்ட் சாந்து. சிமெண்ட்டு மணல் சிறு கருங்கல் நீர் ஆகியவை சார்ந்த கலவை காங்கிரீட்டு. வெப்பத்தால் உருகி இலகி போகும் சில பிளாஸ்டிக்கள் குளிர வைத்தால் உறுதியாகிறது. இவை இலகு பிளாஸ்டிக் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாலித்தீன் பைகள். வெப்பப்படுத்தும் போது கெட்டியாகவும் குளிர வைக்கும் போது மாற்ற முடியும் குழிவிற்கு இறுகும் உறுதியாகவும் பொருட்கள் இலகும் பிளாஸ்டிக் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக் நாற்காலி, மின் பொத்தான். 100% மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய பொருள் 100% மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள் கண்ணாடி. 100% மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள் கண்ணாடி. நூலை பிரித்தெடுக்கும் கிடைக்கப்படும் மெல்லிய பகுதிக்கு பேர் இலை. தாவரங்களிலிருந்து பருத்தி, சணல், தேங்காய் நாறு இலைகள், பட்டுப்பூச்சியிலிருந்து பட்டு இலைகள், செம்மறி ஆடு போன்ற கால்நடைகளிலிருந்து ரோமத்திலிருந்து கம்பளி இலைகளும் இயற்கை இலைகளாகும். பாலிஸ்டர், நைலான், ரேயன் போன்றவை செயற்கை இலைகளாகும். சுண்ணாம்புக்கல், களிமண் ஆகியவற்றை சிப்சம் சேர்ந்து சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் தண்ணீரை பாட்டிலில் பிவிசியில் பிளாஸ்டிக்கால் ஆனது. மறுசுழற்சி பயன்படாத பிளாஸ்டிக்கு இறுகும் பிளாஸ்டிக்கு. மறுசுழற்சி பயன்படாத பிளாஸ்டிக் பேர் இறுகும் பிளாஸ்டிக்கு. வாளிகள் இலகும் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்படுகிறது. வாளிகள் இலகும் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்படுகிறது. பாருங்க, வாளிகள் இலகும் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்படுகிறது. கண்ணாடியில் பயன்படும் வேதிப்பொருள் சோடியம் சிலிக்கேட். கண்ணாடியில் பயன்படும் வேதிப்பொருள் சோடியம் சிலிக்கேட். கண்ணாடியின் ஒரு பக்கத்தில் வேதிப்பொருள் பூசிய கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி. பஞ்சில் உள்ள வேதிப்பெயர் செல்லுலோஸ். பஞ்சில் உள்ள வேதிப்பெயர் செல்லுலோஸ். செயற்கை இலை மூலமாக தயாரிக்கப்படும் பொருள் பாராசூட்டு. செயற்கை இலை மூலம் தயாரிக்கப்படும் பொருள் பாராசூட்டு. பிவிசி என்னும் இலகு பிளாஸ்டிக் வேதிப்பெயரில் பாலிவினை குளோரைடு என்ற பிளாஸ்டிக் வகை. பிவிசி அப்படிங்கிறது பாலிவினை குளோரைடு என்ற பிளாஸ்டிக் வகை. சோப்பு தயாரிகளுக்கு தேவையான மூலப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு, எண்ணெய் அல்லது கொழுப்பு. நீளத்தின் அலகு எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு குறியீடு கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஒரு மணிக்கு 360 வினாடி. ஒரு குவிண்டலுக்கு 100 கிலோகிராம். நெய் மற்றும் எண்ணெயை அளக்க பயன்படுவது அளவீட்டு முகை. பாருங்கள், எஸ்ஐ என்பது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். எஃப்இஎஸ் என்பது எஃப்பிசி என்பது ஃபுட்டு பவுண்டு செகண்டு. சிஜி அப்படிங்கிறது சென்டிமீட்டர் கிராம் செகண்டு. எம்கேஎஸ்ங்கிறது மெட்ரிக்கு கிலோகிராம் செகண்டு. தற்காலத்தில் நேரத்தை துல்லியமாக அளக்க பயன்படும் கடிகாரம் அணுக்கடிகாரம். துல்லியமாக அளக்கக்கூடிய கடிகாரம் அணுக்கடிகாரம். ஒரு பொருளின் அடங்கியுள்ள பருப்பொருள் அளவை நிறை எனப்படும். நீளத்தின் துணை பன்மடங்கு மில்லிமீட்டர். நீளத்தின் துணை பன்மடங்கு மில்லிமீட்டர். அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவை பெற திட்ட அளவீடு. அடிப்படை அலகு நீளம், நிறை, காலம். எஃப்இசி முறையில் நிறையின் அலகு பவுண்டு. எம்கேஎஸ் முறையின் நீளத்தின் அலகு மீட்டர். அடி என்பது எஃப்எஸ்சி நீளத்தின் அலகாக கருதப்படுகிறது. எஃப்பிசி நீளமாக கருதப்படுகிறது. பன்னாட்டு அலகு முறை குறியீடு எஸ்ஐ.
பல பல அழகுமுறைகள் ஏற்படுத்தும் குழப்பத்தை தீர்க்க கொண்டு வரும் பன்னாட்டு அழகுமுறை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1971. ஒரு வினாடி என்பது 10 லட்சம் மைக்ரான் வினாடி. கிலோகிராம் நிறை பன்மடங்கு குவிண்டல் மெட்ரிக் டன்னு. துணை பன்மடங்கு மில்லிகிராம் கிராமு. வினாடியின் பன்மடங்கு நிமிடம், மணி, நாள், வாரம், மாதம், ஆண்டு. துணை பன்மடங்கு மில்லி, வினாடி, மைக்ரோ வினாடி. தரையில் உருளும் பந்தினுடைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ரோபோவின் தந்தை யார்? ரோபோவின் தந்தை ஐசக் அசிமா. ரோபோவின் தந்தை ஐசக் அசிமா. நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறாமல் இருப்பது ஓய்வு நிலை. புவியின் சுற்றி நிலவின் இயக்கம் வட்ட இயக்கம். மின்தூக்கியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கங்களை பெற்றிருக்கும் பொருள் மிதிவண்டி. புவியினுடைய சுழற்சி இயக்கம் இரவு பகல் தோன்றும். புவியினுடைய சுழற்சி இயக்கம் இரவு பகல் தோன்றும். புவியினுடைய சுழற்சி இயக்கம் இரவு பகல் தோன்றும். ஓய்வும் இயக்கமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. முன்னும் பின்னும் அல்லது வலமும் இடமும் செல்லும் இயக்கம் அதிர்வு இயக்கம். திருவிழாக்கள் மனிதர்களுடைய இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் பங்கேற்கும் வீரனுடைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். தென்னை மரத்திலிருந்து கீழே விழும் தேங்காயினுடைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நிமிர்ந்த சீரான நடையுடன் செல்லும் இராணுவ வீரருடைய இயக்கம் சீரான இயக்கம். கால்பந்தாட்டத்தின் பந்தினுடைய இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். நாயின் வாளில் இயங்கும் அதிர்வு இயக்கம். யானையுடைய காதின் இயக்கம் அலைவு இயக்கம். மேக்னசைட் ஒரு இயற்கை காந்தம். மேக்னசைட் ஒரு இயற்கை காந்தம். காந்தத்தின் ஈர்ப்பு சக்தி அதிகமுள்ள இரு பகுதி இரு முனைகளிலும். மாலுமிகள் திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் சீனர்கள். சக்தி வாய்ந்த மின்காந்தம் பயன்படும் கருவி பழுதூக்கிகள். தானியங்கள் படிக்கட்டுகள் பயன்படுவது மின்காந்தம். காந்தம் முதலில் கண்டறியப்பட்ட இடம் மேக்னீசியா. காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார்னா மாக்னீஸ். மிதக்கும் தொடர்வண்டி என்பது மின்காந்த தொடர்வண்டி. மிதக்கும் தொடர்வண்டி என்பது மின்காந்த தொடர்வண்டி. மிதக்கும் தொடர்வண்டி என்பது மின்காந்த தொடர்வண்டி. மின்காந்த தொடர்வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. 1853ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் தொடர்வண்டி மும்பை டு தானேல தான் முதல் ரயில் போக்குவரத்து. ஜெயிண்ட் வீல் எனப்படுவது மிகப்பெரிய ராட்டினங்களை இயக்கும் மின்காந்த பயன்படுகிறது. டார்ச் விளக்கு வேதிப்பொருள் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாறுகிறது. வானொலி மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுகிறது. இஸ்திரிப்பட்டி மின்னாற்றலை வெப்பாற்றலாக மாற்றுகிறது. மின்மோட்டார் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. சூரியன் ஒரு வெப்ப ஆற்றல் பொருள். சூரியன் ஒரு வெப்ப ஆற்றல். மின்தூக்கி இயந்திரம் ஓகேங்களா, இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. சூரியன் ஒரு வெப்ப ஆற்றல். நிலக்கரி வேதி ஆற்றல். ராக்கெட் இயந்திர ஆற்றல். ஏரியில் உள்ள நீர் நிலையாற்றல். சூரிய மின்கலன்கள் மின்னாற்றல். நீர்வீழ்ச்சி இயக்காற்றல். அமுக்கப்பட்ட சுருள்வின் நிலையாற்றல். சாணம் வேதி ஆற்றல். நகரும் மேகம் இயக்காற்றல். விறகு வேதி ஆற்றல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வீல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்று கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஜூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெப்பம் ஒரு ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஜூல். நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல் வெப்பாற்றலாக மாறுகிறது. வேலை செய்வதற்கான திறமை ஆற்றல். சமையல் சோடாவுடன் வினிகர் சேர்ப்பதால் வெளிப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. நீராற்றலை பயன்படுத்தி மின்னாற்றலாக தயாரிக்க உதவும் சாதனம் மின்னோக்கி. நீர்மின் நிலையம் தயாரிக்கும் இடம் மேட்டூர் பவானி. எல்லா வகை ஆற்றல்களுக்கும் மூலமாக செயல்படுவது சூரியன். இயங்கும் பொருளென்று ஓய்வு நிலைக்கு கொண்டு வர தேவையான ஆற்றல் இயந்திர ஆற்றல். உராவின் மூலம் கிடைக்கும் ஆற்றல் வெப்ப ஆற்றல். கணக்கீட்டு கருவிகளில் பயன்படுவது சூரிய மின்கலம். மைக்ரோஃபோனில் ஒளி ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது. ஆற்றலின் அலகு ஜூலு. ஒளிச்சேர்க்கையின் போது ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறுகிறது. தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலிலியோ 1909. தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலிலியோ 1909. கலிலியோ பயன்படுத்திய தொலைநோக்கி தற்போது இத்தாலியில் உள்ள பிரான்ஸ் நகரில் உள்ளது. கலிலியோ பயன்படுத்திய தற்போது இத்தாலி நாட்டில் உள்ள பிரான்ஸ் நகரில் இருக்குது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 224. சூரிய ஒளி புவியை வந்தடைய 8 நிமிடம் 20 வினாடி. உலக விண்வெளி ஆண்டு 2009. தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்க பொருள் ஒளி புகும் பொருள். தன் வழியே ஒளியை செல்லாத அனுமதிக்காத பொருள் ஒளி புகாத பொருள். தன் வழியாக பகுதியை ஒளி செல்ல அனுமதிக்கும் பொருள் ஒளி கசிவு பொருள்.
எண்ணெய் தடவிய காகிதம். நிழல்களை உருவாக்குபவை ஒளிபுகா பொருட்கள். நிழல்களை உருவாக்க தேவையானது ஒளி மூலம் ஒளிபுகா பொருட்கள் திரை. பொருட்களை பார்க்க நமக்கு தேவை ஒளி. சூரிய மைய கோட்பாட்டை முதலில் கூறியவர் கோபர்நிக்கஸ். சூரிய மைய கோட்பாட்டை சொன்னவர் கோபர்நிக்கஸ். கோபர்நிக்கஸின் கோட்பாட்டை உறுதி செய்ய நிரூபித்தவர் கலிலியோ. ஒளியின் பாதை நேர்கோட்டு பாதை. ஒளியினுடைய பாதை நேர்கோட்டு பாதை. சமதளத்தை கொண்ட பளபளப்பான பொருட்கள் மீது ஒளிபட்டால் நிகழ்வது எதிரொலிப்பு. ஒளியின் நேர்கோட்டு இயக்கத்தால் நிகழும் இயற்கை நிகழ்வு கிரகணம் உண்டாகுதல். கிரகணம் உண்டாகுதல். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸை நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.